ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எம்ப்டிமேன்ஸ் சேனல். நம்ம எல்லாரும் சூரிய ரிப்போர்ட்டர் மூவி பார்த்தோம். அதுல சூர்யா சாரோட கேரக்டர் ஒரு மிகப்பெரிய கனவை கையில வச்சு அது அடைய தேவையான எல்லா முயற்சிகளையும் ராத்திரி பகலா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்ல பல பேரால ஏமாற்றிட்டு பல இடங்கள்ல மிகப்பெரிய சர்க்கிள்களை சந்திச்சு இந்த இலக்க பெரிய முயற்சியோட சேர்ப்பாரு. அவர் எந்த இடத்துலயும் இந்த தோல்விகளை பார்த்து பயந்து போய் உட்காரல. சாதாரண ஆள்ல இருந்து அந்த பிளைட்டுக்கே ஓனர் நாதாண்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்தாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவரோட பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் தான். இந்த வீடியோல நார்மல் மென்டல் ஆட்டிடியூட்ல இருந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ரீச் பண்றதுக்கு தேவையான சில பழக்கவழக்கங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் அதுக்கு முதல் தடையா இருக்கிறது நம்ம சுத்தி உள்ளவங்க. உன்னால முடியுமா, லாஸ் ஆயிடும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை பண்ணி ஏமாந்து அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம நம்பிக்கையை உடைச்சிருவாங்க. இதுவே நம்மளை சுத்தி நம்ம growth லைக் பண்ற சப்போர்ட்டிவான பீப்புளா இருந்தாங்கன்னா நம்ம தாட்ஸுக்கு வேல்யூ கொடுத்து நல்லா இருக்கே நீ பண்ணு, நாங்க எல்லாம் சப்போர்ட் கூட நிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள இனிஷியேட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட்னாலேயே நம்ம நினைச்ச இடத்தை ரீச் பண்ணிடும். சோ எப்பவும் கூட நல்ல தாட்ஸ் உள்ளவங்க மட்டுமே வச்சுக்கோ. செகண்ட் ஒன், ஃபோக்கஸ் ஆன் தி பிரசன்ட். எப்பவும் நடந்து முடிஞ்ச கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் யோசிச்சு நம்மளோட பிரசன்ட் லைஃபை மிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம முடிக்க வேண்டிய இல்ல ஆரம்பிக்க வேண்டிய நிறைய வேலை இருக்கு. பாஸ்ட முடிஞ்ச அளவு மறக்க முடியாது, ஆனா தள்ளி வச்சுட்டு ஒரு கோலை பிக்ஸ் பண்ண முடியும்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கோலை பிக்ஸ் பண்ணு. உங்களுக்கு வருதோ வரலையோ அதை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, ஈவன் சிங்கிங் டான்சிங் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப், அது மாதிரி ஏதோ ஒண்ணு அதுக்காக வீக்லி 3 hours ஸ்பெண்ட் பண்ணு. within a 5 months you are the master of. Third one, practice forgiveness. லைஃப் எப்பவும் நம்மள ஒரே நேர்கோட்ல கொண்டு போகுது. ஏகப்பட்ட ஏத்தம் இருக்கும். இவ்வளவு நாளா நம்ம நம்பினவங்க இப்படிலாம் நமக்கு பண்ணுவாங்களான்னு நினைச்சு கூட பார்த்து, ஆனா நமக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதுவும் பண்ணாதப்ப நமக்கே அகைன்ஸ்டா நடந்திருக்கும். நம்மள போய் இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கும் நேரம் வரும், அந்த நேரம் வரப்ப அவங்க வச்சு செஞ்சிருவோன்ட்டு நெகட்டிவா நினைச்சா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரிவெஞ்சுக்கு பதிலா நம்ம அன்பேசிவம் படத்துல கமல் சார் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல இருந்து நகர்ந்து வந்துடலாம். டிட் ஃபார் டாட் எதுக்குமே எப்பவும் தீர்வாக. மன்னிக்க பழகுங்க, கத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி. ஃபோர்த் ஒன், பிராக்டிஸ் டு ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய கனவுகளோட ரியல் லைஃப்ல என்டர் ஆகும். ஒர்க் தேடி எவ்வளோ கம்பெனிஸ் போய் எவ்வளோ இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்காக நம்ம வேஸ்ட், நமக்கு எதுவும் தெரியலன்னு டிமோட்டிவ் ஆகாம எந்த இடத்துல நான் விட்டேன், எதனால என்ன செலக்ட் பண்ணலன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டா நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்த ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு கம்பெனி இல்லனா அடுத்த கம்பெனி, அந்த கம்பெனி இல்லனா அடுத்த கம்பெனி. சோர்ந்து போய் அதே இடத்துல உட்கார்ந்துராது. இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அண்ட் பிராக்டிஸ் ரிஜெக்ஷன்ஸ் பிகாஸ் we need to face lot of rejections in our life. So stay strong. Fifth one, set and achieve the goals. ஜெனரலா நம்ம மண்டக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லார் மாதிரியும் எதுக்கு இது ஆரம்பிச்சோனே தெரியாம ஒரு கோலை பிக்ஸ் பண்றதை விட்டுட்டு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இது ஒர்த்தா, இது உன்னை நல்ல வழியில கொண்டு போகுமான்னு உங்களை நீங்களே கேட்டு நீங்க ஒரு கோலை குறி வச்சு அடிக்க பாருங்க. இந்த பழக்கங்களை உங்க ரொட்டீன் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணுங்க. இது உங்க லைஃப பாசிட்டிவ் தாட்ல பயணிக்க, அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்க மைண்டை எப்பவும் பாசிட்டிவிட்டியாவே வச்சுக்கோங்க. நீங்களும் சூரிய ரிப்போர்ட்டர் படத்துல வர சூர்யா சார் மாதிரியே அந்த பிளைட்டோட ஓனரே நான் தான்டா, இறக்கடா பிளேன்னு சொல்லலாம். குட் லக்.